வாருங்களே, குருவுடன் சேர்ந்திங்கு கூடுங்களே. இயேசுவில் இணைந்திட வாருங்களே, குருவுடன் சேர்ந்திங்கு கூடுங்களே. இறைமகன் இயேசுவின் பலி இதுவே, பலி இதுவே. இகவரம் இணைந்திடும் வழி இதுவே, வழி இதுவே. இறைமகன் இயேசுவின் பலி இதுவே, பலி இதுவே. இகவரம் இணைந்திடும் வழி இதுவே, வழி இதுவே. மறைவழி மனிதனை மாற்றிடவே, மறைவழி மனிதனை மாற்றிடவே. மனதில் அமைதி நாளும் பெறவே, இயேசுவில் இணைந்திட வாருங்களே, குருவுடன் சேர்ந்திங்கு கூடுங்களே. தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு மனிதர்களுடைய உள்ளங்களை ஊடுருவி பார்க்கின்றவர். எனவேதான் மனிதர்கள் எந்த எதிர்பார்ப்போடு வருகின்றார்கள் என்பதை அவர் உறுதியாகவும் சிறப்பாகவும் உணர்ந்திருந்தார். ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்த மக்கள் மீது அவர் பரிவு கொள்ளுகின்றார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அரவணைப்பும் ஆறுதலும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றும் அவருடைய வழிநடத்துதல் நமக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் எனவும் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கண்ணியும் மறைசாட்சியுமான புனிதாகத்தா கற்பின் சிறப்பாலும் மறைசாட்சியத்தின் வீரத்தாலும் உமக்கு உகந்தவராக திகழ்ந்தாரே. நாங்கள் இரக்கம் பெற அவர் எங்களுக்காக இறைஞ்சி வேண்டிட அருள் புரிவீராக. உம்மோடு தூயாமையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உம் மக்களுக்கு நீதி வழங்க ஞானத்தை எனக்கு தந்தருளும் என சாலமோன் ஜெபித்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 4 முதல் 13 வரை. அந்நாட்களில் சாலமோன் அரசர் பலி செலுத்துமாறு கிபியோனுக்கு சென்றார். அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடு இருந்தது. அங்கிருந்த பலிபீடத்தின் மேல்தான் சாலமோன் 1000 எரிபலிகளை செலுத்தியிருந்தார். அன்று இரவு கிபியோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமோன், உம் அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானத்தை நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்து கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? முழுமனதோடு நான் உம்மை தேடுகிறேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். ஆண்டவரே, நீர் போற்றுதற்கு உரியவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே, எனக்கும் விதிமுறைகளை கற்பித்தருளும். உம் வாயினின்று வரும் நீதி தீர்ப்புகளை எல்லாம் என் இதழ்கள் எடுத்துரைக்கின்றன. பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைப்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே, எனக்கும் விதிமுறைகளை கற்பித்தருளும். வாழ்த்தொலி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவாக்கியங்கள் 30 முதல் 34 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவையெல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரெல்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து நன்றிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, நற்செய்தி பணிக்கு தன்னுடைய சீடர்களை ஆண்டவர் இயேசு அனுப்புகின்றார். சென்று அவர்கள் பணியை முடித்துவிட்டு திரும்பி வருகின்றார்கள். களைப்போடு வந்த அவர்களை ஓய்வெடுக்க தனிமையான இடத்திற்கு அழைத்துச் செல்லுகின்றார். ஆனால் இவர்கள் தனிமையான இடத்திற்கு செல்வதை அறிந்த மக்கள் கூட்டம் இவர்களை பின்தொடர்ந்து செல்லுகின்றது. அவர்கள் செல்வதற்கு முன்னமே அக்கறையிலே மக்கள் கூட்டமாக இவர்களுக்காக காத்திருக்கின்றார்கள். இந்த இடத்துல தான் இயேசுவினுடைய மனநிலை எப்படிப்பட்டது என்பது வெளிப்படுத்தப்படுகின்றது. ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்லி சென்ற கூட்டம் அது, சீடர்களும் இயேசுவும். ஆனால் சென்ற இடத்திலே பெருந்திரளான மக்களை காண்கின்றார். அந்த மக்களை கண்டவுடன் அவர்களை உற்று நோக்குகின்றார், ஊடுருவி பார்க்கின்றார், அவருடைய எண்ணங்களை உணர்ந்து கொள்ளுகின்றார், உள்ளத்தில் இருந்த ஏக்கத்தை அவர் புரிந்து கொள்ளுகின்றார். அதனுடைய உணர்வுகளை நற்செய்தியாளர் ஒரு சில வரிகளிலே அல்லது ஒரு சில வார்த்தைகளிலே அழகாக வடித்து கொடுக்கின்றார். அவர்கள் ஆயரெல்லா ஆடுகளைப் போல் இருந்ததால். அப்போ ஆண்டவர் இயேசு அந்த மனிதர்களை பார்க்கின்ற பொழுது ஏதோ அவருடைய புறத்தோற்றத்தை மாத்திரம் பார்க்கவில்லை, அவருடைய உள்ளத்தை ஊடுருவி பார்க்கின்றார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்த அந்த உணர்வை ஆண்டவர் இயேசு உள்வாங்கிக் கொள்ளுகின்றார். அவர்கள் மீது பரிவு கொண்டு. அப்ப இயேசுவினுடைய அந்த பார்வை, இயேசுவினுடைய அந்த செயல்பாடு என்ன அப்படின்னா மக்களை நோக்கியதாக இருந்தது. அவருடைய சிந்தனையில் எண்ணத்தில் முழுமையாக மக்களுடைய உள்ளத்தில் இருந்தவை அனைத்தும் ஓடிக்கொண்டே இருந்தன. எனவே ஆண்டவர் இயேசு அவர்களை புரிந்து கொள்ளுகின்றார்.
ஒரு ஆயன் என்பவன் ஆடுகளுடைய எண்ணத்தையும் உள்ளத்தையும் புரிந்து கொள்பவன், அந்த ஆடுகளுடைய ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் அறிந்து கொள்பவன். அடுத்த கட்டமாக அவர்கள் மீது பரிவு கொண்டு, இந்த வார்த்தை பல முறை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கின்றேன். பரிவு என்ற அந்த வார்த்தைக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு கம்பேஷன் என்று சொல்லுகின்றது. இந்த ஆங்கில வார்த்தையினுடைய மூலம் லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. லத்தீன் மொழியிலே இதை கும் பாசியோனே என்பார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, டு சஃபர் வித், பரிவு இரக்கம் என்று சொல்லி நாம் சொல்லுகின்ற இந்த வார்த்தை கம்பேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஆங்கில வார்த்தை லத்தீன் மொழிபெயர்ப்பிலே கும்பாசியோனி, டு சஃபர் வித், துன்பப்படுகின்ற மனிதனுடைய துன்பங்களிலே நம்மை ஒன்றிணைத்து கொண்டு, ஒருவேளை அந்த துன்பம் நமக்கு நேராவிட்டாலும் யார் அந்த துன்பத்தை அனுபவித்தார்களோ அவர்களுடைய வலியையும் வருத்தத்தையும் வேதனையும் கவலையையும் கண்ணீரையும் நாம் அனுபவிப்பதற்கு பேர் தான் கம்பேஷன். இயேசு மக்களுடைய உள்ளத்தில் இருந்த சுமைகளை, பாரங்களை, ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை, கண்ணீரை, கவலையை தான் அனுபவித்து பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். அப்போ இயேசுவினுடைய அந்த செயல்பாடு மிகவும் போற்றுதற்குரியது, சிறப்பானது, அலாதியானது. அந்த இயேசுவை போல ஒருபோதும் ஒரு மனிதராலும் செயல்பட முடிவதில்லை. காரணம், அவருடைய எண்ணமும் சிந்தனையும் சாதாரண மனிதனுடைய எதிர்பார்ப்புகளிலிருந்து வேறுபட்டதாக இருந்தது. எனவேதான் அவரால் தன்னை சுற்றி இருந்த மக்களுக்குள் நிகழ்ந்த ஒவ்வொரு எண்ண ஓட்டத்தையும் சிந்தனையும் புரிந்து ஏற்றுக்கொள்ள முடிந்தது. இன்றைக்கு ஆயன் என்ற ஒரு நிலையில் ஒவ்வொருவரும் அடுத்த மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு ஆயன் என்பவன் அந்த ஆடுகளுக்குள் இருக்கின்ற ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் புரிந்து ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றுகின்றவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். ஆயரெல்லாம் ஆடுகளைப் போல் இருந்த நமக்கு ஒரே ஆயன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற எல்லா நன்மைகளையும் நாம் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். உன் பாதையிலே பயணமாகுவேன். உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். உள்ளங்கள் உயிர்த்து எழுவும் மோடு பாடுபட என்னை எந்நாளும் அழைக்கின்றேன். உள்ளங்கள் உயிர்த்து எழுவும் மோடு பாடுபட என்னை எந்நாளும் அழைக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்பராகங்கள், இதய உணர்வுகள் இன்பராகங்கள் எல்லாம் உந்தன் பணிக்கு என அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்துக்கு கொண்டு வருகின்றோ. இவற்றை கனிவுடனேற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஒசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேலிரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேலிரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சத்தில் வா என் தெய்வமே, நீயாக நான் மாறவே. உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. நெஞ்சத்தில் வா என் தெய்வமே, நீயாக நான் மாறவே. உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. என் உள்ளம் நீ வந்து அமர்கின்ற நேரம் என் கண்கள் புது பார்வை காணும். என் உள்ளம் நீ வந்து அமர்கின்ற நேரம் என்
உன்னை வந்து சேரும். எனில் வாழ்வது இனி நீயல்லவா, எனில் வாழ்வது இனி நீயல்லவா, உன் வாழ்வு எந்தன் வழியல்லவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்டப் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அம்மா எங்கள் தாயே, உம்மை பாடாத நாவில்லையே, அருகே நீயும் வரவே உம்மை தேடாத நாளில்லையே. அந்த மேலோகம் மண்ணில்லா தாயாக எண்ணில்லா, பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி. அம்மா எங்கள் தாயே, உம்மை பாடாத நாவில்லையே. ஏழையின் கண்ணீருங்கு கரைந்தோடுதே, கானமழை நெஞ்சில் பொங்கி வழிந்தோடுதே. ஏந்தி வந்த சுமையெல்லாம் கனவானதே, சுகராக பாட எங்கள் மனம் தேடுதே. மரியே உன்னை அடைந்தோம், நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. மரியே உன்னை அடைந்தோம், நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. அம்மா எங்கள் தாயே, உம்மை பாடாத நாவில்லையே, அருகே நீயும் வரவே உம்மை தேடாத நாளில்லையே.